விடுதலையை கொடுக்க இயேசு பூமிக்கு வந்தார். ஒரு மனிதனை நரகத்தில் போகிற மனிதன், எரி நரகத்துக்கு போகிற மனிதனை மீட்டு அவனை பரலோகத்துக்கு கொண்டு போக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் அவருக்கு பேர் உலக ரட்சகர். He is not called a Christian savior, he is called the savior of the world. Amen. Hallelujah. So இந்த வேளையில வேதாகமத்தில் இயேசு யாரை ரட்சிப்பார் என்ற ஒரு வசனத்தை தொடங்கி இந்த வேளையில செய்திக்குள் போகலாம். மத்தேயு எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரம், book of Saint Matthew chapter 1. This is the first book in the New Testament, book of Matthew chapter 1 from verse 21. 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஹல்லேலூயா. வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். In English it says like this. First book of Matthew chapter 1 verse 21. Verse 21. Book of Matthew chapter 1 verse 21. And she shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. Hallelujah. அவர் தமது ஜனங்களை ரட்சிப்பார். வேதாகமம் சொல்லுகிறது, தமது ஜனங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இப்ப இதை வாசிக்கும் போது நான் முன்ன சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் சொன்ன அவர் உலகத்தின் ரட்சகர்னு, ஆனா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அவர் தமது ஜனங்களை ரட்சிப்பார். He is going to save his people from their sins. Amen. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை அவருடைய ஜனங்களாய் முதலாவது ஏற்றுக்கொள்வார்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவ ஜனமாய் நாம் மாற வேண்டும். தேவ ஜனமாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய ஜனமாய் எப்படி மாற முடியும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம், book of John chapter 1. ஒன்றாம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப யாரெல்லாம் விசுவாசியாக முடியும்? அவங்க எந்த மதத்தை சேர்ந்த ஜனங்களா இருந்தாலும், எந்த மொழியின் ஜனங்களா இருந்தாலும், எந்த தேசத்து ஜனங்களா இருந்தாலும், எந்த வண்ண ஜனங்களா இருந்தாலும், they have rights to become the children of God. Hallelujah. Whatever the caste you may be, or whatever the religion you belong to, or whatever the color you may be, but God doesn't care all that. All he needs is, if anybody believes in his name and accept that Jesus came to die for my sin, he has given them the power to become the sons and daughters of God. Hallelujah. So யார் இயேசுவுடைய பிள்ளையாக முடியும்? யார் வேணாலும் இயேசுவுக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் ஆக முடியும். யார் வேணாலும் ஆக முடியும். பணக்காரனோ ஏழையோ, வெள்ளையோ கருப்போ, செகுப்போ, அல்ல நீ வேற தேசமோ இல்ல இந்த தேசமோ, நீ எந்த மொழி பேசினாலும் அதை பற்றி கவலை இல்லை. யார் தேவனுடைய பிள்ளை ஆக முடியும் என்றால், இயேசுவுடைய நாமத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இவர் என் ரட்சகர் என்று சொல்லி, அப்பொழுது நீ தேவ பிள்ளையாய் மாறி கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஏன் ரட்சிப்பு தேவை? Why man should need salvation? நீங்க நினைக்கலாம் நான் சம்பாதித்தால் தான் எனக்கு சம்பாதனை. நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நான் கஷ்டப்பட்டால் தான் எனக்கு சம்பாதனை. தேவன் எங்க இருக்கிறார் என்றெல்லாம் நீ கேட்கலாம். ஒன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என் தேவ ஜனமே, உங்களுக்குள்ளே கர்த்தர் உண்டாக்கும் போது மனிதனை கர்த்தர் மண்ணாலே சிருஷ்டித்தார். அவர் மண்ணிலே சிருஷ்டிக்கும் போது மனிதனுக்குள் ஜீவன் இல்லை. அவர் தம்முடைய ஆத்மாவை மண்ணுக்குள் ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாய் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவை கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார் என்றால் ஜீவ ஆத்மாவாய் தேவன் சிருஷ்டித்தார். இந்த ஜீவ ஆத்மாவாக கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருந்தது. வேதாகமும் சொல்லுகிறது தேவனுடைய ஜீவன் நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஜீவனை அவனுக்குள்ளே ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாய் உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் எப்பொழுது தேவ வார்த்தைக்கு மீறி பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் பாவத்துக்குள் ஆகி அவன் பாவத்தின் சம்பளம் மரணம் அவன் மேல் வந்தது. நீ எந்த மொழியோ எந்த மதம் இருந்தாலும் நாம எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்றால் அதுதான் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனை உண்டாக்கின பின்பு நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதத்துல ஒரு மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் தேவனை விட்டு பிரிந்து தேவ விரோதியாய் மாறிவிட்டான். அப்பொழுது தேவன் எப்படியாவது என் ஜனத்தை நான் மீட்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு மறுபடியுமாக இந்த உலகத்துக்கு இரட்சகராய் பூமியிலே இயேசு பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மனுஷன் பாவம் செய்த உடனேயே அவனுக்குள்ள என்ன நடக்கிறது என்றால் அவனுக்குள்ள மரணம் ஏற்பட்டு விட்டது. அவனுடைய ஆத்மாக்குள்ளே மரணம் போய்விட்டது. மரணம் அவனுக்குள்ள நுழைந்த விட்டு உடனேயே அவன் மாம்சீகத்தில் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரித்த பிறகு அவனுடைய ஆத்மா இரவும் பகலும் அக்னியும் கண்டகமும் எரிகிற கடலில வேகுது பாருங்க. அதுக்கு தான் பேரு மரணம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? உங்களுடைய உங்க கையால இப்படி கிள்ளி பாருங்க. என்ன நடக்குது எனக்கு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். பிசாசுக்கு பிடிக்காத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நம்ம இதை செய்யறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். உங்க உங்களுடைய விரல்ல இப்படி கிள்ளினா என்ன நடக்குது? என்ன ஆகுதுங்க? வலி எடுக்குது. காரணம் என்னன்னா நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இந்த வலி யாருக்கு எடுக்குதுன்னு சொன்னா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் பாருங்க. இந்த எசேக்கியலுக்கு தான் இந்த வலி. நான் கிள்னா உங்க கையை கிள்ளிக்கிட்டா உங்களுக்கு தான் அந்த வலி எடுக்கும். இப்ப கேட்டுக்கிறது யாருன்னு சொன்னா உங்களுடைய நாமத்தை கொண்ட நீங்க, பேசினுக்கிறது என் நாமத்தை கொண்ட நான். என்னுடைய உயிர் என்னை விட்டு போயிட்ட பிறகு எனக்கு பேர் என்ன தெரியுமா? போனோம். எப்ப பாடியை எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர எப்ப எசேக்கியல் எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. இப்ப நான் உங்களை சொன்னா கோவம் வந்துடும். என்னையா சாவுன்ற அப்படின்னு. அதனால என்னைய சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் எப்ப கூப்பிடுறாரோ அப்பதான் நம்ம போக முடியும். ஆமென். அப்ப எல்லா மனுஷனுடைய உடலுக்கும் சரீரத்துக்கும் ஒரே பேர் என்னவென்றால் அதுக்கு பேர் போனோம். அதுக்குள்ள கர்த்தர் ஜீவனை ஊத்தின பிறகுதான் அது ஜீவ ஆத்மாவாய் மாறினது. அப்பதான் அவன் மனுஷனாய் மாறினான். When God blew His Spirit in mankind, in man, his body became a living soul. But away from his soul, his body is only called his body. It never carries any name upon it. To identify every person, we call the name because it's the name of the soul. Hallelujah. என்னுடைய ஆத்மாக்கு தான் பேர் எசேக்கியல். உங்களுடைய ஆத்மாவின் பேர் தான் உங்களுக்கு சுற்றி இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை அழைக்கும் போது உங்கள் பேரை சொல்லி உங்கள் ஆத்மாவை அழைப்பார். ஆனா உங்களுடைய சரீரம் இருக்கிறது, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு பாடி. ஹல்லேலூயா. இந்த ஆத்மா உங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியே போய்விட்டா இந்த ஆத்மா எங்கே போவோம் என்பது தான் இன்றைய கேள்விக்குறி. இதற்குத்தான் இந்த ஆராதனை, இதற்குத்தான் இந்த பிரசங்கம், இதற்குத்தான் இந்த வார்த்தையை நாங்கள் போதிக்கிறோம்.
இந்த ஆத்துமா எங்கே போக போகிறது? Where are you going to spend your eternity? ஆமென். ஹalleluya. இந்த இடத்துல வேதத்துல ஒரு சின்ன கதையை நாம் வாசித்து செய்திக்குள் போகலாம். லூக்கா எழுதிய புத்தகம், Book of Saint Luke chapter 16 from verse 19. Luke 16:19. It's a third book in the New Testament. It's a third book in the New Testament. மூன்றாவது புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே லூக்காவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பிரதாபரங்களும் அவன் ரத்னாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு விதமான ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கதையின் வடிவத்தில் சொல்லி இருக்கிறார். சிலர் சொல்லுகிறார்கள் இது உண்மையாய் நடந்த சம்பவம் என்று சொல்லி. ஏனென்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையில கூட யாருடைய பெயரையும் குறிப்பிட்டதே இல்லை. Many scholars claim this parable is a real story. Why? Because in all the parables which Jesus ever told, he never mentioned the name. It's the only parable he mentioned the name, he identified the person, and also he says the destiny where they are going to be. Hallelujah. ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் என்ன என்று வேதத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய நிலைமை என்னவென்றால் அவன் ஐஸ்வர்யவான். அவனுடைய உடை எப்படி இருக்கும் என்றால் அவன் ரத்தாம்பரங்களை உடையவனாயிருந்தான். He used to wear a very very costly and beautiful dress. ரத்தாம்பரத்தை உடுத்திக் கொண்டிருந்தான். வாசிங்க, அவன் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் பேர் ஐஸ்வர்யவான். இவனுக்கு பேர் என்ன என்று வேதத்தில் சொல்லவில்லை. It is for a reason. ஆமென். இல்லனா பணதுருவெல்லாம் அவன் பேரை வச்சுப்பாங்க. கீழே வாசிங்க. லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். There is also another category man. His name is Lazarus. லாசரு என்று பெயர் கொண்டவன் ஒருவன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அண்டையில் கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளையே தன் பசி ஆற ஆசையாயிருந்தான். இன்னொரு மனுஷன், அவன் உடல் முழுக்க பருக்களால் நிரப்பப்பட்டு அவன் பிச்சை எடுக்கிற ஒரு ஏழையாய், அவன் இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டாண்டை இருக்கிற ஒரு மனுஷன் என்று வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு கம்பெனி என்னன்னா, இவனிடத்துல நாய்கள் இருக்குமா. உடல் நிறைய பருக்கள், சீர் வழிகிறது, நாய்கள் இவன் சுத்தி இருக்கும். இந்த பணக்காரன் எதை புசிக்கிறானோ, அவன் மேஜையிலிருந்து என்ன விழுகிறதோ அதையே சாப்பிட்டு பசியார்த்த ஆசையா இருக்கிற ஒரு மனுஷன். உடனே கேலண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வரைஞ்சிருவாங்க. ஒரு பணக்காரன் உட்காந்து டேபிள்ல சாப்பிட்டுக்கிற மாதிரியும், அவன் டேபிளுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அந்த கீழே ஒரு நாய் இருக்கிற மாதிரி. அந்த கற்பனைக்கெல்லாம் வராதீங்க. அதான் நான் சொல்றது, இந்த பிக்சர் எல்லாம் பார்க்காதீங்க. பைபிள்ல இருக்கிறத படிங்க. கர்த்தர் அந்த பிக்சர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் பார்த்து இருக்கிறேன், நம்ம ஊர்ல ஒரு திருமண, நான் ஸ்கூலுக்கு போய் இருக்கிறப்போ ஒரு திருமண ஒரு அரங்கம் இருக்கிறது. அதுல மீந்த சாப்பாடால கொண்டு வந்து குப்பை தொட்டியில போட்டு இருக்கிறாங்க. பசியின் காரணமாக அந்த இலையில இருக்கிற அந்த எச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து ஒரு மனுஷன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அவன் பக்கத்துல நாய்ங்க இருந்தது நான் பார்த்தேன். It's a fact. Bible never lies. Hallelujah. பசியின் கொடுமை. அதாவது இந்த பணக்கார வீட்டுல இருக்கிற எல்லா வேஸ்டும் அவங்க போய் ஒரு பின்ல போடுவாங்க. அந்த குப்பை தொட்டிக்கிட்ட தான் அந்த ஆள் வாழ்ந்து இருக்கிறான். இந்த பணக்காரனுக்கு ஆணவத்துல இவனுக்கு நல்லா தெரியும், நம்ம சாப்பிட்டு போனதெல்லாம் அங்க ஒருத்தர் எடுத்து சாப்பிடறான் அப்படின்னு. அது ஒரு பெருமையா வாழ்ந்திருப்பான். ஆனா பைபிள் சொல்லுதுங்க, ஒரு மனுஷன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், ஒரு மனுஷன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ரத்தாம்பரத்தை உடுத்தி கொண்டு சம்பூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஐஸ்வர்யவானாய் அந்த பகுதியில காணப்பட்டான். இவன் நடந்து வந்தா அந்த ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு அலோ சார் விஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐஸ்வர்யமா.
இவனுக்கு நிறைய மக்கள் பலம் இருந்தாங்க. இவனுக்கு ஒருவேளை நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா இவன் ஐஸ்வர்யவான். You may have a political influence, or he may be a very rich man, or he may have a lot of influence in different areas because he's a rich man. But another man, Bible says, his name is Lazarus. See, God mentioned his name for a purpose. Amen? And he's a poor man. அவன் தரித்திரன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பேர் லாசரஸ். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். போதங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதல் ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஐஸ்வர்யவானை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ரத்தாம்பரங்களை உடுத்தி கொண்டிருந்தான், சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். அவன் சாப்பிடுகிற மேஜிலிருந்து வர துணிக்கைகளை ஒரு ஏழை சாப்பிட்டான். இன்னொரு மனுஷனை அடுத்து கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவன் பேர் லாசரு. இவன் உடலெல்லாம் பருக்கள் நிறைந்திருந்தது. இவன் தரித்திரன். அந்த ஐஸ்வர்யனுடைய மேஜில் இருக்கிறதை சாப்பிட ஆசையா இருந்தான். ஆனா அடுத்த கட்டத்துல இருவருக்கும் மரணம் உண்டு. ஹல்லேலூயா. நீ ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தாலும் உனக்கு மரணம் உண்டு, நீ ஏழையாய் வாழ்ந்தாலும் உனக்கு மரணம் உண்டு, நீ படித்தவனாய் இருந்தாலும் உனக்கு மரணம் உண்டு, நீ படிக்காமல் இருந்தாலும் உனக்கு மரணம் உண்டு. மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் மரணத்துக்கு பிறகு உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதுதான் இந்த வேதாகமத்தில் கர்த்தர் குறித்திருக்கிறார். What is going to be your end after your death? Where are you going to spend your eternity after your death? உன் மரணத்துக்கு பிறகு உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கழிக்க போகிறாய்? இதற்கு தான் உனக்கு தேவன் தேவை. For this reason we need a savior. Hallelujah. தேவன் நம் ஆசைக்கு தொழுது கொள்கிறது அல்ல. தேவனை தொழுது கொள்வதற்கு காரணம், முதலாவது அவர் நம்மை படைத்தவர், இரண்டாவது அவர் நம்மை ரட்சித்தவர், மூணாவது நம்மை அவர் ஒரு காலத்தில் அவரோடு கூட கொண்டு போக இருக்கிறவர். ஆகையால் தான் நாம் அவரை ஆராதிக்கிறோம். It's not simply that we should worship God. God has to be worshipped for a purpose. Amen. Hallelujah. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமாவை நீ எங்கே செலுத்த போகிறாய்? உங்க கையை கொண்டு போய் கேண்டில் வச்சா என்ன பண்ணுவீங்க? பிரதர் கை கேண்டில் வச்சு என்ன பண்ணுவாரு? ஒரு நெருப்புல எடுத்துருவாரு. அதுக்கு மேலையும் நான் ஃபோர்ஸ் பண்ணி வச்சேன்னா அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணுவார் அப்புறம்? ஆமென். ஏன்னா மனுஷனுக்கு இம்சை பிடிக்காது. Man doesn't like torment. He doesn't like torment. Hallelujah. ஒரு ஆள் தீ விபத்துல மரிக்கிறான். காரணம் என்னன்னா, இந்த உடல் தீயை சமாளிக்க சற்று பலம் கொண்டிருக்கிறது. அந்த பலத்தின் லிமிட்டை இந்த உடல் தாண்டிய பிறகு அதனால தாங்க முடியறதில்ல. இந்த ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போய் விடுகிறது. ஏன்னா அந்த ஆத்துமாக்கு துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க முடியாது, பிடிக்காது. ஆமென். ஒரு லிமிட் தாங்க. ஆனா இந்த ஆத்மாவையே கர்த்தர் எடுத்து நெருப்புல போடுறாராம். சரீரத்திலிருந்து நெருப்பு பட்டா ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியே போயிடுது. ஆனா இந்த ஆத்மாவையே கர்த்தர் நெருப்புல போட்டா இந்த ஆத்மா எதை விட்டு எஸ்கேப் ஆகும்? No chance. ஆமென். உயிர் இல்லாத சரீரத்தை பாருங்க, ஒரு ட்ரேல வச்சு அழகா நெருப்பு கொளுத்துறதுக்கு அனுப்புவாங்க. அவர் அழகா உள்ள போவாரு. ஏன்னா அவருக்குள்ள யார் இல்ல? அந்த மனுஷன் இல்ல. அந்த மனுஷன் போயிட்டான். இந்த மனுஷனை நெருப்பு இரவும் பகலும் எரிகிற நெருப்புல தான் அவன் பாவத்தின் விளைவாய்
கர்த்தர் அவனை நரகத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த நரகத்துல மனுஷனை கர்த்தர் போடலங்க. மனுஷனை பிசாசு போக வேண்டிய நரகத்துல தன்னை தீர்மானித்து போகிறான். He loved to commit sin and he commits sin. ஆண்டவர் சொல்றாரு, ஒளியானது இருளின் மேல் பிரகாசித்தது, ஆனால் ஜனங்களோ இருளை காட்டிலும் ஒளியை காட்டிலும் இருளை அதிகமாய் நேசித்தார்கள். இருளை அவங்க வெறுக்கலங்க, அவங்க ஒளியை வெறுத்துட்டாங்க. ஒளியை காட்டிலும் இருளை அதிகமாய் நேசித்தார்கள். இன்னொரு பகுதியில் சொல்றது, ஒளியானது இருளின் மேல் பிரகாசித்ததா, ஆனால் இருளோ ஒளியை பற்றி கொள்ளவில்லை. The light shineth in the darkness and the darkness comprehended it not. People loved darkness more than light. People love to commit sin more than to be holy. People don't love to be holy. People love to commit sin. Hallelujah. People love to commit sin. இந்த பாவ கரையிலிருந்து, இந்த பாவ தோற்றத்திலிருந்து மீட்கும்படிக்காகத்தான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இருவரும் மரிக்கிறார்கள். ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள், அவனுக்கு ஆஸ்தி இருக்கிறது, சம்பூர்ணமா இருக்கிறான். ஆனால் அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், எனக்கு இதெல்லாம் இருக்கிறது, ஜனங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்கிறது, யார் பார்த்தாலும் என்ன ரொம்ப நல்லவங்க, இவன் ரொம்ப நல்லவன்றாங்க. யாரே உன்னை நல்லவனாலும் உனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை பெறாவிட்டால் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லலாம், நீ ரொம்ப நல்லவன் என்று சொல்லி. ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள் சொல்லலாம், உன்னுடைய சிநேகிதர்கள் சொல்லலாம், you are very good என்று, நீ ரொம்ப நல்லவங்க என்று சொல்லலாம். They may treat your moral values as very greater value, my brothers and sisters. Yet I will tell you today, if you are not coming out of your sin, you are cheating your own soul. Hallelujah. உங்க டீச்சர் சொல்லலாம் நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு, உங்க பெற்றோர் சொல்லலாம் நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்க பாஸ்டர் சொல்லலாம் நீங்க ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு. இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி எல்லாம் சோல் கிட்ட வேண்டாம். ஆத்மா ஒரு முறை தான் பிறக்கிறது, ஒரு முறை தான் மரிக்கிறது. இதுக்கு கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஒருவேளை நான் உங்ககிட்ட சொல்லலாம், சிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, பிரதர் நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கலாம். ஏன்னா அப்பதான் நீங்க ரெகுலரா இங்க வருவீங்க ஜெபத்துக்குன்னு சொல்லி. அப்ப கர்த்தர் என்னையும் கணக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழி, தேவன் இந்த பூமியை தேடி வந்தார். ஆமென். 2 பேரும் இருந்தார்கள். ஒருவன் பிச்சைக்காரன், அவன் உடலெல்லாம் பருக்கள் நிரம்பி இருந்தது, அவனை நாய் நக்கியது, அவன் அந்த மேஜில் இருக்கிற எச்சையை சாப்பிட்டு இருந்தான். இன்னொருத்தன் ரத்தாம்பரத்தோடு இருந்தான். இருவரும் மரித்தார்கள். ஆனா இருவருடைய மரணமும் வேதத்தில் குறித்திருக்கிறது. முதல் மரித்தவன் பாதாளத்திலே, Luke chapter 16 from verse 19 onwards. இப்போ வாசிக்கிறது 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். பாருங்க, தரித்திரன் இப்போ மரணத்தை குறிச்சு பேசும்போது முதல் தரித்திரன் மரிக்கிறான். உலகத்துல வாழ்க்கிற வாழ்க்கையை பேசும்போது கர்த்தர் முதலாவது ஐஸ்வர்யவான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அதுக்கப்புறம் ஒரு தரித்திரன் இருந்தான். மரித்த பிறகு ஆண்டவர் முதல் தரித்திரனை பற்றி பேசுறாரு. இது அவருடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தரித்திரன் மரித்தான். ஆனால் அவன் என்ன ஆனா தேவதூதர்களால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆனா இந்த தரித்திரன் மரித்தான். ஆனா யார் அடக்கம் பண்ணதுன்னு பைபிள்ல இல்ல. ஒருவேளை அந்த ஊர் கார்பரேஷன் அடக்கம் பண்ணேன், அவனுக்கு யாரும் கிடையாது, கூட நாய் தான் கம்பெனி இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய பணத்தை பற்றி யாரும் கவலையே படலங்க. அவன் பணம் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அவனுடைய அடுக்கத்தை பற்றி பைபிள் பேசவே இல்லை. ஆனா அவனுடைய ஆத்மாவை தேவதூதர்கள் சுமந்து கொண்டு போனார்களாம். God is giving more importance to your soul, my brother, my sister. Hallelujah. Their body was beautifully carried by the angels of God, because though he was a poor man, he was seeking God. It's not because he is poor that he went to God.
It's not because he is poor that he reached heaven. It's because he sought the Lord. Hallelujah. It's because he sought the Lord. Hallelujah. அடுத்தது ஒரு மனிதன் இருந்தான். வாசிங்க. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய ஆத்மாவை யார் டீல் பண்ணதுன்னு மாத்திரம் பைபிள் சொல்லல. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். பெரிய ஊர்வலம் போயிருப்பாங்க. There may be a longest procession at that time. Hundreds or thousands of people may have followed his dead body. There may be a very big bands of people were playing musics. A big politicians and ministers would have been attended the funeral service. Bible says he was buried. வேதாகமம் சொல்லுகிறது இவன் அடக்கம் பண்ணப்பட்டான். பெரிய கூட்டம் இவனை பின்பற்றி போயிருக்கலாம். ராஜாக்கள், மந்திரிகள் எல்லாரையும் வந்து கணத்தை செலுத்தி இருக்கலாம். இவனுடைய அடுக்க ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஏனால் வேதாகமம் சொல்லுகிறது அவனை அடக்கம் பண்ணினார்களாம். It may be a very big event. But where is his soul? இவன் ஆத்மா எங்கே? வேதம் சொல்லுகிறது நீ உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளவிட்டால் அது நஷ்டம். என்ன பயன் என்று கர்த்தர் கேட்கிறார். உலகமே நீ ஆதாயப்படுத்திக் கொண்டு உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்திக் கொண்டால் என்ன பயன்? You may gain the whole world if you put the whole world in a way, and if you keep one soul here. Bible says one soul is heavier than the whole world. Hallelujah. முழு உலகத்தையே ஒரு தராசில நிறுத்தி ஒரே ஒரு ஆத்மாவை ஒரு பக்கத்துல நிறுத்தினால் உலகத்தை காட்டிலும் கர்த்தர் கண்ணுக்கு ஒரு ஆத்மா பெரியதாய் தெரிகிறது. ஆகையால்தான் தேவன் பூமிக்கு வந்தார். ஒரு ஆத்மா கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. Not one soul perishing is God's will. That's why Jesus came to every lost soul. Amen. Hallelujah. எல்லா ஆத்மாக்காக இயேசு பூமிக்கு வந்தார். பணக்காரனும் மரித்தான், பாதாளத்தில் வேதனைப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பூமியில அழகான அடக்கம், ஆனா பரலோகத்துல பயங்கரமான நெருக்கம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க பிரதர். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவருடைய மடிவிலே லாசரையும் கண்டு அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, பாருங்க எப்படி அட்ரஸ் பண்றான். தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து தன்னுடைய விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன். இது தாங்க மனுஷன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மா வேகிற இடத்தை குறித்து இயேசு பேசியிருக்கிறார். இந்த பணக்காரன் யார் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் அவன் பணக்காரன் தான் நரகத்துக்கு போயிட்டான்னு. அவன் பணக்காரன்றதுக்காக நரகத்துக்கு போல. அவனுக்கு வேத புஸ்தகம் என்னான்னு தெரியும். அவன் கையில பைபிள் இருக்கு. அவன் கையில பைபிள் இருந்ததோட தான் மேல உட்கார்ந்து ஆபிரகாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. He can know who Abraham is. அங்க பரலோகத்துல ஆபிரகாம் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். ஏனென்றால் வேதத்தை படித்திருக்கிறான். ஆமென். அவன் அட்ரஸ் பண்ணும்போது சார் ஆபிரகாம் பண்ணல, தகப்பனாகிய ஆபிரகாம் பண்றான். ஆபிரகாம் வம்சத்திலிருந்து வந்தவன் என்றும் அவன் அறிந்தவனாயிருக்கிறான். நம்ம நினைச்சுக்கிறான் கிறிஸ்டியன்ஸ்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவானே. I don't like to cheat anybody here. Prepare yourself to meet God. உங்களை நீங்களே தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் கர்த்தருக்கு விரோதமான பகை. பாவத்திலிருந்து மீட்கவே இயேசு பூமிக்கு வந்தார். இன்றைக்கு நம்மை சோதித்து பார்க்கலாம். உலகத்தில் உன்னை யாரே நல்லவனால அதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம்.
உன்னை நீ இன்றைக்கு முழங்காலிட்டு நீ யோசித்து பார். ஆண்டவரே, உனக்கு முன்பதாக நான் நல்ல வாழ்க்கை வாழுகிறேனா? உனக்கு முன்பதாக ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு செம்மையான வாழ்க்கையா இருக்கிறதா? என்னுடைய பாவம், என்னுடைய ஜென்ம பாவம், என்னுடைய பெற்றோர்களின் பாவம் என் மேல் இருக்கிறது. இந்த பாவத்துக்காக நான் என்ன செய்தேன் என்று உன்னை நீ யோசித்து பார். உன் பாவத்தை நீ உன்னுடைய பாவத்திலிருந்து மேற்கொள்ளவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சிக்க பூமிக்கு இயேசு உன்னை ரட்சகராய் தெரிந்து கொள்ள வந்தார். பூமியை ரட்சிக்க இயேசு. உன் ஆத்துமா எங்கே போய் சேரும்? உன் ஆத்துமா எங்கே போய் சேரும்? Where are you going to spend your eternity? இவன் பாதாளத்தில் எரிகிறான். இவனுக்கு பைபிள் தெரியுது. இவன் பார்த்து தகப்பனாகிய ஆபிரகாமே கூப்பிடுறான். அங்கிருந்து தண்ணி தொட்டே நாக்குல விடுன்றான். பாதாளத்தில் இருக்கிற ஜெபம் கேட்கப்படுறதுல. நீங்க எல்லாம் செத்துவங்கள்ட்ட எல்லாம் வேண்டிக்கிறீங்கல்ல? நீங்க செத்துட்டவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஜெபம் பண்றாங்க கொஞ்சம் பேரு கிறிஸ்தவங்களே. சமன்ஸுகளே எனக்காக வேண்டிக் கொள்ளும். செத்த என் தாத்தாவை எனக்காக வேண்டிக்க. செத்த என் பாட்டியை எனக்காக வேண்டிக்க. செத்துட்ட பிறகு யாரு வேணும்னாலும் கேட்கப்படாது பூமியில. நம்ம டைமே இல்ல அவனுக்கு. ஆனா செத்துட்ட பிறகுதான் அவனுக்கு ஜெபத்தின் ஏக்கமே வருது. ஆனா டூ லேட். செத்துட்ட பிறகு எந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் கர்த்தர் எடுத்துக்கிறது இல்ல. கடைசி பரிணாம இந்த பூமியில நீ என்ன முடிவு எடுக்கிறாயோ அதுதான் உனக்கு நித்திய முடிவு. Death is a place where you have to make a decision, my brother. If you die and if you pray 100 prayers, it will never be accepted. Decide your life today. Start praying now. Amen. Hallelujah. ஜெபிக்க நீ ஆரம்பி. இந்த இடத்துல நீ ஜெபிக்கணும். அங்க போய் ஜெபிக்கணும். என்ன ஜெபம்? முதலாவது அவருக்கு நாக்குல இருக்கிற தண்ணி, நாக்குல அவருக்கு என்னன்னா தாகம் தீர்ணமா. நரகம் வெறும் எரிகிற நரகம் இல்ல, அது எரியும், ஆத்மாவை எரிக்காது. அந்த நரகத்துக்கு, அந்த நரகத்துல எரிகிற அக்கினி இருக்கு பாருங்க, அதை நான் தியானிச்சு பார்த்தேன். வெரி பியூர் ஃபியூல் பாருங்க. அது கொளுத்து நான் வெளிச்சம் வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஒரு கேண்டில் கொளுத்தி பாருங்க, வீடே வெளிச்சமா இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தானே? ஆனா நீங்க கேஸ் ஸ்டவ் கொளுத்தி பாருங்களேன், கிச்சன் முழுக்க வெளிச்சம் வராது. ஆனா கேஸ் ஸ்டவ்ல எரிகிற நெருப்புல நீங்க பிரியாணி ஆக்கிடலாம். கேண்டில்ல நிறைய வெளிச்சம் வருதுன்னு சொல்லி அதுல நீங்க பிரியாணி ஆக்க முடியாது. ஆனா கேண்டில் நல்லா வெளிச்சம் கொடுக்கும், ஆனா அனல் இல்ல. ரொம்ப அனல் கொடுக்கிற நெருப்பு வெளிச்சம் கொடுக்காது. அக்கினி எரிகிற, நரகத்தில் எரிகிற அக்கினிக்குத இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனலை காட்டிலும் 1000 மடங்கு அதிக அக்கினி இருக்கும். ஆனா அதுக்கு வெளிச்சமே இருக்காது. அக்கினி இருளா இருக்கும், நரகம் இருளா இருக்கும். ஆனா அதுல எரிகிற நெருப்பு இருக்கு பாருங்க, அது கொடியதா இருக்கும். அதுல பிசாசு வேகிறதுக்காக கர்த்தர் உண்டாக்குனாரு. பிசாச மனுஷன் பின்பற்றதுனால அவனும் அதுல போய் விழுறான். அவனை மீட்கும்படிக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். Hallelujah. For that reason Jesus came to this world. கொஞ்சம் பேர் கேட்பாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் நேசிச்சாரு, ஏன் நரகத்தை உண்டாக்குனாரு மனுஷனுக்கு? மனுஷனுக்கு நரகத்தை உண்டாக்கல, பிசாசுக்கு உண்டாக்குனாரு. அவன் இயேசுவை பின்பற்றாத பிசாசியை பின்பற்றி அவனே போய் பத்திரம் வந்துடுறான். அதுல இருந்து காப்பாற்றத்தான் ஆண்டவர் எங்களால அமைச்சுக்கிறார், பிரசங்கம் பண்ணும். ஆமென். Hallelujah. அதுதான் அமைச்சாரு. எல்லாரும் போய் ரோடெல்லாம் நின்று டிராக்ஸ் கொடுக்குறோம். ஜெயமணி பிரதர் அங்கெல்லாம் நின்று டிராக்ஸ் கொடுக்குறாரு, இயேசு சீக்கிரம் வராரியா. பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைக்காம, இந்த ஆளுக்கு வர வேலையே இல்லை, இதெல்லாம் பிழைக்கிறார். அவர் பிழைக்கல, அவர் பிழைக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ பிழைக்கணும்னு கொடுக்குற நரகத்துல வேகாதுக்கிறதுக்கு. ஆனா பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. நாங்க என்னன்னா நீங்களை ஸ்டாப் பண்றோம். மதம் மாத்திரத்துக்கு இல்லைங்க, மதம் மாத்திரத்துக்கு இல்லை. உன் மனசை மாத்தி எப்படியாவது அந்த நரகத்துல இருந்து நீ பரலோகத்துக்கு போப்பான்றதுதான் எங்களுடைய அழைப்பு. உன்னை மதம் மாத்தினா எங்களுக்கு ஏஜென்ட் வேலையா கிடைக்குது. உன்னை மதம் மாத்தினா எனக்கு யாருன்னா 10 பைசா கொடுக்குறாங்க. ஏன் நேரத்தை விட்டு, எங்களுடைய வருமானத்தை விட்டு, எங்களுடைய எல்லா விதமான அந்தஸ்தம் விட்டு, யார் என்ன அடிச்சாலும் துப்புனாலும் வாங்கிக்கின்னு இயேசு அறிவிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? உன்னை போல பிறரை நேசின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்காகத்தான், ஐயோ நான் இந்த நரகத்துல இருந்து காப்பாற்றப்பட்டுக்கிறேன், என் சகோதரனும் காப்பாற்றப்பட்டோன்ற ஒரே அன்புனாலதான். இவருக்காக இயேசு வானத்தையும் பூமியை படிச்சு இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தினாரு. அந்த ரத்தம் வீணாக கூடாது, எப்படியாவது இந்த மனுஷனை காப்பாற்றப்படணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் இயேசுவை அறிவிக்கிறோம்.
Hallelujah. It's not a business. It's the business of the soul to win from earth to heaven. Amen. This is what gospel. This is what gospel is. The பணக்காரங்க முதல் ரிக்வெஸ்ட் நாக்குல தண்ணி வைக்கணுமா, அதுக்கு சொல்றாரு. அதற்கு ஆபிரகாம் மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மையை அனுபவித்தாய். லாசரு அப்படி இல்லாமல் தீமையை அனுபவித்தார். அதை நினைத்துக்கொள். இதாவது இவன் வாழ்ந்த வாழ்க்கையில தீமையா இருக்கிற ஜனத்தையும், கஷ்டத்தில் இருக்கிற ஜனத்தையும், கண்ணீர்ல இருக்கிற ஜனத்தையும், உபத்திரவத்தில் இருக்கிற ஜனத்தையும் இவன் நினைக்கவே இல்லை. அவ்வளவு ஒரு உத்தமன். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஏன் தர்ம ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறாரு? நீ ஆசீர்வாதமா இருக்க. ஹல்லேலூயா. ஏன் உன்னை ஆசீர்வதித்தான்? ஒரு நாள் ஒரு செய்தி நான் அந்த கர்த்தருக்கு சுத்தமானால் பகிர்ந்து கொள்கிறேன். Why God blessed you. Amen. But today Bible says this man never remember the man who is in want. அடுத்தது வாசிப்போம். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்தில் கடந்து போகவும். பாருங்க, இங்க தான் பெரிய கேப். இந்த கேப் மாத்திரம் புரிஞ்சுக்கங்க. இயேசு ஏன் வந்தாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க நீங்களே. ஹல்லேலூயா. இந்த நரக அக்கினியும் கண்டகமும் எரிகிற இந்த நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு போறதுக்கும், பரலோகத்திலிருந்து நரகத்துக்கு வரத்துக்கும் என்ன இல்லையா? மனதுள்ளவர்களால் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் பெரிய பிளவு இருக்கிறது. There is a very big gap between heaven and hell. Amen. ஆனா என்னன்னா, இப்போ இது பூமி ஒரு லெவல்ல இருக்குது, இது பரலோகம் இன்னொரு லெவல்ல இருக்குது. இந்த பூமிக்கும் இந்த பரலோகத்துக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குது பாருங்க. இதுதான் நரகம். நல்லா இந்த கதையில புரிஞ்சுக்கங்க. ஆமென். பரலோகத்துக்கும் பூமிக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அதுதான் நரகம். எந்த மனுஷனும் ஆண்டவர்கிட்ட போலான்னு ட்ரை பண்றான். ஆனா என்ன ஆகல, அவனால போக முடியல. பாவத்தின் நிமித்தமா கீழே விழுந்துறான். அவன் எப்படி ஆண்டவர்கிட்ட போக ட்ரை பண்றான்னா, பல நன்மைகளை செய்து, பல தான தர்மங்களை செய்து, பல புண்ணிய யாத்திரைகளுக்கு போய் பெரிய புண்ணியம் பண்ணி அவன் எப்படியோ ஆண்டவர்கிட்ட போலான்னு பாக்குறான். There's a very big gap between the earth and heaven, and this gap is called the hell, and this gap is called the death. Amen. அப்ப யாரெல்லாம் அந்த பரலோகத்துக்கு போலான்னு மனுஷன் ட்ரை பண்றானோ அவன் எல்லாமே போகும்போது he falls short and he die because he has death in him. The wages of sin is death. Amen. Hallelujah. யாரை ரீச் பண்ணவே முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்ப மனுஷன் தேவனை ரீச் பண்ணலாம் நினைச்சானோ அப்பதான் மதம் ஆரம்பிக்கப்பட்டது. Why religion came? When man started reaching God, when man started to try to reach God, at that time the religion was started. Amen. ஒவ்வொரு மதமும் நல்ல கொள்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு மதமும் கன்ஃபியூஷன் என்ன பண்ணாரு? கன்ஃபியூஷன் உண்டாக்குனாரு, எப்படியாவது தேவனை அடைவோம் சொல்லி. ஆனா ஆரம்பித்தவர் மரித்தார், மரித்து போய்விட்டார். அவரது கல்றை இன்னொங்குது. கௌதமர் மரணத்தை பார்த்தனே அவருக்கு பயம் உண்டாயிடுச்சு. இது என்னன்னு கேட்டாரு. மரணம்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் மரிப்பாங்களான்னாரு. ஆமா, ராஜ்யத்தையும் எல்லா ராஜ்ய பாரத்தையும் சிம்மாசனத்தையும் விட்டுட்டு போதி மரத்துக்கு போய் உட்கார்ந்தாரு. பிற்காலத்தில் அவர் புத்தாருனாங்க. அவர் யாரையும் என்ன கடவுள் கும்பிடுன்னு சொல்ல, ஜனங்களை அவரை கடவுளை ஆக்கி கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அவரும் மறிச்சு போயிட்டாரு, யாரும் மேல போல. இப்படி ஒவ்வொரு மதத்தை துவக்கியவர்களும் நல்ல நோக்கத்தோடு துவக்கினார்கள்.
ஆனால் அவர்கள் தேவனை அடைய வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர யாருக்கும் தேவனை அடைய முடியவில்லை. இங்க இந்த சூரியனுக்கு ராக்கெட் விட்ட கதை. போற வழியிலே மெல்டாய் ஊத்தம் ராக்கெட். சூரியன் கிட்ட மாத்திரம் யாரும் போய் ரிசர்ச் பண்றது இல்லை, தூரத்துல தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாலே கீழே விழுந்து எல்லாரும் மறைச்சிடுறாங்க. All die because the wages of sin is death. No religion has founded a way to make way to come out of sin, because all the one who founded all are sinners, born to a sinner. Amen. Hallelujah. So மனிதன் எப்படியாவது தேவனை அடைய வேண்டும் என்று முயற்சித்து 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 யாராலும் முயலவில்லை. At last no one can reach God. Many men become God and died. சாய் பாபா ஒருத்தர் இருந்தாரு, என்ன கடவுள்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். நான் பெங்களூர்ல தான் இருக்கிறேன். பேப்பர்ல வந்துச்சுங்க, டிவில வந்துச்சு, பாபா கிரிட்டிக்கல்னு. அவரே கிரிட்டிக்கல்னா அவர் ஆராதிக்கிற ஜனங்க எவ்வளவு கிரிட்டிக்கல்? முடியாது. Jesus was never critical anywhere in his life. I can challenge anywhere this. My Jesus was never critical. He is a God of possible. When he came to a death, he was not critical there. He said, rise up! And then he came back to life. He came to the tomb of Lazarus and he said, Lazarus, come out! He came out after 4 days of his death because he is a God of possible. He was not critical anywhere, my brother. He was not critical because he is a God of living. Hallelujah! No one can reach to God because all sin and came short of the glory of God. ஒருவரும் தேவனை அடைய முடியவில்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். கடைசியில் ஆண்டவர் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே கூறிய வண்ணமாய் நான் போய் மனித குலத்தை ரட்சிப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கன்னி வயிற்றில் பிறப்பேன் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார். அவர் பீலியாமுடைய வாயிலிருந்து சொன்னார், ஆபிரகாமுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்டிருந்தார். எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு நாள் தேவன் வந்து பூமியில மனிதனை காப்பாற்றுவார் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. So no one can cross this death and go to heaven. So what God did, God became man and he crossed the death and came to the earth. Hallelujah. That is called cross. Adan siluvai. God made a way for man to reach God. Many men try to reach God, but all fall down and all the leaders are dead and they are died and they are dead. But Jesus also came in the form of a man. He took all the man in him and he died on the cross. Hallelujah. எல்லா மனுஷரையும் தன்மேல் எடுத்துக்கொண்டு தனக்குள் எடுத்துக்கொண்டு இயேசு சிலுவையிலே மரித்தார். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை முறித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் பரலோகத்துக்கு ஏறினார். யாரெல்லாம் இயேசு என் மரணத்தை எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பெரிய மரணத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கிறாரு, அவர் ஜீவனை உனக்கு தந்தாரு. நான் மரணத்தை ஏன் கிராஸ் பண்றேன்னு சொன்னா, நான் இன்னைக்கு கண்ணை மூணா நான் பரலோகத்துக்கு இருப்பேன். அந்த மரணமும் அந்த எரிகிற அக்கினியை நான் அதுல அடையிறது இல்ல. எனக்கு ஏன் ரட்சிப்புன்னு சொன்னா, நான் அனுபவிக்க வேண்டிய மரண வேதனையை என் இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார். அவர் என்னிடத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு அவர் வழியை உண்டாக்கினபடியால் நான் பரலோகம் போகிறேன். அதுதான் அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்றார். என்ன அர்த்தம் சொன்னா, பிதான்றது தேவஸ்தானம், குமாரன்றது மனிதரை அவர் ரட்சிக்க வந்த ஸ்தானம். இந்த குமாரனை ஏத்துக்கினா தான் நீ தேவஸ்தானத்தை அடைய முடியும் சொல்லி ஆண்டவர் குமாரனாகவும் அவர் பிதாவாகவும் அவர் ஒருவராய் செயல்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான ரட்சிப்பு, இதான் ரட்சிப்பு. ஆத்ம பாரம் செத்த பிறகு கொஞ்சம் பேருக்கு வரும். வாசிங்க பிரதர். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் பிரேயர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. வாயில ஒரு சொட்டு தண்ணி கூட விட முடியாது, நாங்க இங்க வர முடியாது, நீ அங்க போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்த பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன, அப்படியான இன்னொரு வேலை செய், நான் தானே இங்க இருக்கிறேன், என் தம்பிகள்லாம் இன்னும் அங்க இருக்கிறான், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்காக இந்த லாசருவை அனுப்பிச்சு ஒரு போதகத்தை கொடுங்க. வாசிங்க பிரதர்.
5 சகோதரர் உண்டு. அவர்களுக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அங்க அறிவிக்கணுமா? இவன் இருக்கும்போது நீங்க சாட்சியா இல்ல, இப்ப இவன் போய் மறுபடியும் சாட்சியாக அறிவிக்கணுமா? 2வது பிரேயர் ரிக்வெஸ்ட் வாசிங்க. நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் வேத வசனம் உண்டு, மோசே தீர்க்கதரிசன வசனங்கள் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். இந்த வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கலன்னா இந்த வசனம் தான் உங்களை நியாயத்திக்க போகுது. ஆமென். வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையா இருக்கிற கர்த்தர். வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா நம்ம ஆயா தாத்தா போய் நரகத்துல ஜெபம் பண்ணா கூட ஒன்னும் நடக்காது, பரலோகத்துல ஜெபம் பண்ணா கூட ஒன்னும் நடக்காது. எங்க தாத்தா பிஷப்பாவே இருக்கட்டும், எங்க தாத்தா பாஸ்டராவே இருக்கட்டும், nothing is going to happen. Every individual soul is responsible for his own soul. Hallelujah. His own soul. Jesus came to save you, my brother. இயேசு உன்னை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். அதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியை சொல்லும் போது கொஞ்சம் கிறிஸ்துவ உபதேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு உபதேசம் இருக்குது. எல்லாரும் செத்த பிறகு உத்திரஸ்தலத்துக்கு போயிடுறோமா? பிசாசு ஒரு உத்திரஸ்தலத்தை கிரியேட் பண்ணிக்கிறான். அந்த உத்திரஸ்தலத்துல இங்க இருந்து நீங்க நிறைய காசு கொடுத்தா உத்திரஸ்தலத்துல இருந்து ப்ரொமோஷன் கொடுத்து அங்க போட்டுருவாங்க வேற இடத்துக்கு. அப்படின்னா இயேசு ஏன் வந்து சிலுவையில மறிக்கணும்? எல்லாரும் உத்திரஸ்தலத்துக்கு போய் அப்படி போயிட்டுக்கலாமே, பஸ் போச்சு. You can't go all that way. Jesus says, I am the way, the truth and the life. Amen. Hallelujah. Devil is a liar. He will come and teach all the bad gospel. இந்த பூமியில நீ வாழும்போது ஒருவேளை இந்த ஜனங்களை ஏமாத்தி வாழலாம், நல்லவன் மாதிரி நடிக்கலாம். நல்லவன் மாதிரி இருக்கிறவங்கலாம் நல்லவங்க இல்லை. நிறைய நல்ல மாரல் வேல்யூ உள்ள ஜனங்களாம் கூட நரகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில ரட்சகர் இல்லை. பெரிய பெரிய கொலைக்காரங்கெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இயேசு மேல நம்பிக்கை வச்சு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இயேசு பக்கத்துல 2 பேர் சிலுவையில தூங்குறாங்க. 2 பேரும் கொலைக்காரங்க. ஒரு கொலைக்காரன் ஏன் தெரியுமா நரகத்துக்கு போனா? அவன் கொலை செஞ்சதுக்காக இல்ல, because he rejected Jesus. இயேசுவை நிராகரித்ததின் நிமித்தமாய் அவன் நரகத்துக்கு போனான். இன்னொருத்த பரலோகத்துக்கு போனா ஏன் தெரியுமா? It's because he's not a moral man. அவன் நீதிமான்றதுக்காக அல்ல, because he accepted Jesus. Whoever you may be or whatever you may be, my brother, my sister, God is giving opportunity in this world. உன் ஆத்மா மிக மிக விலை வாய்ந்தது. இயேசு உனக்காக சிலுவையில மரித்தார். நீ சிலுவையில இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தால் அவர் என் பாவங்களை கழுவியிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மறுபடியுமாக நியாயத்திற்கு வரப்போகிறார். அந்த இயேசு எனக்கு தேவை. என் உள்ளத்துல வாரம் இயேசுவே. எப்படி தெரியுமா ரட்சிக்கப்படுறது? அப்படியே வேர்வையெல்லாம் சிந்தி ரொம்ப 25 கிலோமீட்டர் நீ ஓடி ரட்சிப்பெல்லாம் பெற்றுக்க தேவையில்லை. ஒரு ஸ்பிளிட் டிசிஷன். ஆமென். ஒரு ஸ்பிளிட், you make a split decision. ஒரே ஒரு சிங்கிள் செகண்ட்ல, a split of a second you make a decision, you will be saved. Amen. It's not a very big thing. Only thing, பாருங்க, என் பேர் சாமுவேல். என் பேர் ஏன் சாமுவேல்னு சொன்னா எங்க அப்பா பேர் சாமுவேல். எங்க அப்பா பேர் ஏன் சாமுவேல்னா அவங்க அப்பா பேர் சாமுவேல். இந்த சாமுவேல் என்ற பேர் வரதுக்காக நான் ஒன்னும் உழைக்கல, கஷ்டப்படல, படிச்சுட்டு வரல. எங்க அப்பாவுக்கு நான் பிறந்தேன், அதுதான் நான் சாமுவேல். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி ரட்சிப்படையிறது கூட நீ ஒன்னும் உழைக்க தேவையில்லை. இயேசுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுன்னா நீ கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டி. நீ அவருக்குள்ள நீ பிறக்கிற, ஆட்டோமேட்டிக்கா நீ அவருடைய பிள்ளையா மாறிடுற. அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரு அம்மா வேலை செய்யறாங்க. தினகரன் தான் போயிட்டு வந்தாரு. எங்க அப்பா சொல்லிக்கிறாரு, 28 வருஷமா வேலை செய்யறாங்க. Hallelujah. She's working for past 28 years. சாவி கொடுத்தா அம்மா போய் பீரோல கபட்ல இருந்து காசெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க, பேங்க்ல போய் கேஷ் எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. அவங்களுக்கு திருடுனாவே என்னன்னு தெரியாது.
எங்க வீட்டுல அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த அக்கா மாதிரி அவங்க. நாங்க அப்படிதான் பார்ப்போம், இப்ப கூட அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் எங்க வீட்டுல வந்தா எங்க அப்பா எல்லாம் உட்கார்ந்து இருந்தா அவங்க எங்க கூட உட்கார மாட்டாங்க. ஒரு ஸ்டூல் இல்லைன்னா அவங்க அப்படிதான் போய் உட்காருவாங்க. அது பக்கத்துல உட்கார கூட உட்கார மாட்டாங்க அவங்க. ஆனா எல்லா வேலையும் எங்க அப்பா அம்மாக்கு செய்வாங்க. ஆனா எங்க அப்பா வித்த அந்த வீடை அவங்க ஒரு பார்க்க போவே போவாது. காரணம் என்னன்னா அவங்க எங்க அப்பாவுக்கு பிள்ளை இல்லை. எங்க வீட்டுல அவங்க வேலைக்காரர், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா நான் எங்க அப்பா கீழ்படிறதே இல்லை. ஆனாலும் நான் எங்க வீட்டுக்குள்ள போனேன்னா அப்பா நான் உள்ள வரலாமான்னு கேட்க மாட்டேன். நான் போய் எந்த சோஃபாலனா உட்காந்துக்குவேன், என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா அது எங்க அப்பா வீடு. நான் கீழ்படியில, அவருக்கு எதுவும் கொடுக்கல, அவர் சொல்ல மாட்டாலும் நிறைய வேலை அவருக்கு செய்ய மாட்டேன். ஆனாலும் நான் அவருக்கு புள்ள. ஹல்லேலூயா. நம்ம நிறைய முறை கீழ்படியில, நிறைய பேரை கர்த்தர் சொல்றதெல்லாம் செய்யல. அதனால அவரை நம்ம ஏத்துக்கணும்னா அவனோட புள்ளையா ஏத்துக்கும் போது நம்ம பரலோகத்துக்கு போயிடணும். ஹல்லேலூயா. நிறைய சர்வெண்ட் இருக்கிறாங்க இந்த ஊர்ல. இது செஞ்சேன், அது செஞ்சேன், அது செஞ்சேன்னு. ஆனா நான் ஒண்ணும் செய்யல. எனக்காக எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்தார். I never did anything, but my Lord Jesus done everything to me. In Christ Jesus, I am perfect. I am perfect. Hallelujah. Hallelujah. பெங்களூர்ல ஒரு ஏர் ஷோ உண்டாச்சு. அந்த ஏர் ஷோல டிக்கெட் எல்லாம் ரொம்ப பயங்கர விலை. ஆனா எனக்கு ஒரு விவிஐபி பாஸ் கிடைச்சிச்சு. சும்மா அந்த பாஸை ஒண்டி குத்தின்னு போனதான். அங்க போன உடனே கார்ல இருந்து நாங்க இறங்கின உடனே அப்படியே ஒருத்தன் ஓடி வந்து அப்படியே எங்களை இன்வைட் பண்ணாரு. ஆவ் சாப் இதர் பைட்டியே அப்படின்னு ஒரு பஸ்ல உட்கார வச்சு அங்கிருந்து அந்த எந்த அங்க சூக்காய் மிக் 25 அந்த எந்தெந்த ஏர்கிராஃப்ட் அங்கேயே எடுத்துட்டு போய் அங்கேயே உட்கார வச்சு எல்லாத்தையும் காமிச்சான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரே ஒரு துண்டு பாஸ் தான். அந்த பாஸ் மாத்திரம் இல்லைன்னா அங்கிருந்து விரட்டி வெற்றிக்காரங்களை துரத்திருப்பான். அந்த ஒரு சின்ன பாஸ் தான் அவ்வளோ பெரிய ஒரு டிஃபரெண்ட் உண்டாச்சு. நீ கர்த்தருடைய பிள்ளைய ஆயிட்ட பிறகு இயேசுவின் ரத்தம் உன் மேல தெளிக்கப்படும். உன்னுடைய ஆத்மா மேல இயேசுவின் ரத்தம் இருக்கும் போது நீ பரலோகத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற தேவ தூதர்கள், அங்க பரலோகத்தில் இருக்கிற எல்லா கேட் கீப்பர்கள்லாம் பார்ப்பாங்க. உன்னுடைய நீதியோ உன்னுடைய காரியம் ஒண்ணுமே கிடையாது. உன் மேல இயேசுவின் ரத்தத்தை பார்த்த உடனே இயேசுவின் ரத்தத்துக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கு. இந்த மனுஷன் இயேசுவின் ஜீவனை உடையவன் என்று சொல்லி உன்னை பரலோகத்துக்குள் வரவேற்பார்கள். The only difference is the blood of Jesus. Hallelujah. இந்த இயேசுவின் ரத்தத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், நீ எப்பேற்பட்ட தீங்கு செய்திருந்தாலும், உலகம் உன்னை என்ன சொன்னாலும் கவலை இல்லை. நீ இந்த இரவு வேளையில இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய ரத்தத்துக்கு நீ செவி கொடுத்து, இயேசுவே உம்முடைய ரத்தம் எனக்கு தேவையா, உம் ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தமா இருக்கிறது என்று சொல்லும் போது இயேசுவின் ரத்தம் உன் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்க சொல்லலாம் நான் எந்த பாவமே செய்யல அப்படின்னு. நம்ம பிறந்ததே பாவத்துல. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை முன்னால கொஞ்சம் பாருங்க, தானா போறாம வரும். யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. யாருன்னா குழந்தைக்கு கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்லி தரமா? தானா அது வருது. ஏன்னா அதுக்குள்ள பாவங்குது. பாவத்துல பிறந்தது. ஆமென். பாவத்தில் பிறந்தது பாவமாகும். இந்த வேளையில நீ இந்த உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கோ. இயேசு கிட்ட சொல்லி, இயேசுவே என் உள்ளத்துல வாரும். I want to be born again, Lord. நான் மறுபடியுமா பிறக்கணும், நான் உம்முடைய பிள்ளை ஆகணும், என் இதயத்துல வாரம் இயேசுவை நீங்க கூப்பிடும் போது இயேசு இன்றைக்கு இந்த ஒரே ஒரு வினாடியில உன்னை தேவ பிள்ளையா மாத்த வல்லமை தேவனா இருக்கிறார். Hallelujah. It's really a miracle, brother. In split of the second, God is going to change your life. You only invite Jesus. நீ உனக்கு இந்த பப்ளிசிட்டி பண்ண தேவையில்லை. நீ போய் எங்க பேப்பர்ல போட தேவையில்லை. நீ போய் எதுவுமே செய்ய தேவையில்லை. Only thing you invite Jesus. உள்ளத்துல இயேசுவை வரவேற்றுக்கோ. இயேசுவே எனக்குள்ள வாரும். என் பாவத்துக்காக நீ சிலுவையில மரிக்கும் போது நானும் உமக்குள்ளே மரித்து விட்டேன். ஆமென். ஒரே ஒரு அறிக்கைடுவோமா இந்த வேளையில? யார் இந்த எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறாங்க? ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் வரலாம் இந்த ராத்திரி வேளையில. நீங்க சொல்லுங்க, இயேசுவே இந்த ராத்திரி வேளையில எனக்கு ரட்சிப்பு தேவை. பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு நரகத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? வெட்கம். பிறர் என்ன நினைக்கிறாங்கன்ற ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நரகத்துக்கு போய் நிற்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள வார மாட்டவரே. I need you, my Lord. I need you. I give my life to you.
இயேசு உனக்காக பப்ளிக்கா சிலுவையில மரிச்சாரு. ஒரு ரூம்ல யார் பூந்துக்குன்னு கதவு மூடிக்கின்னு சாகல. He died for you publicly on the cross. Hallelujah. He's being a God of heaven and earth. He left all its glory and he came down and he died for you publicly on the cross, my brother and sister. Will you just acknowledge him today? உன் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு எனக்கு தேவை ஆண்டவரே என்று உன் கரங்களை உயர்த்தும் போது யாரை குறிச்சும் வெட்கப்படாத. உன் ஆத்மாக்கு நீ தான் கணக்கு கொடுக்கணும். உன் கரங்களை உயர்த்தி நீ இயேசுக்கு நீ ஒப்புக்கொடு. எனக்கு தேவை இயேசுவே. I need you my Lord. I need you my Lord. Lord I need you. ஒரு முறையாக எனக்குள்ள வாங்கப்பா. இயேசுப்பா, என் பாவத்தை உங்க ரத்தத்தால் கழுவுங்க. நீ சிலுவையில மரிக்கும் போது என் பாவத்தை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மரித்தீர் ஆண்டவரே. உங்களுடைய தூய்மையான ரத்தத்தை, அந்த ரத்தத்தில ஜீவனை வைத்து என் மேல் சிந்தி இருக்கிறீர். உங்களுடைய ரத்தம் எனக்கு தேவை. நீ ஒப்புக் கொடுக்க முடியுமா? ஒருவேளை இன்னைக்கு இது ஃபைனல், இது லாஸ்ட் சான்ஸா உனக்கு இருக்கலாம். நமக்கு தெரியாது. But give your life to Jesus. Don't care for anybody. Give your life for Jesus. நீ பிறந்த கிறிஸ்துவனா இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் கிறிஸ்துவனா இல்லாத ஜனங்களுக்கும், இல்ல ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எங்க தாத்தா பேரு சாமுவேல், அதுக்காக நான் பரலோகத்துக்கு போக முடியாது. என் பாவத்துக்காக நான் அறிக்கையிட்டு சொல்றேன், இயேசுவே நான் பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபை ஆயிடும். நான் mercy on me. உங்க கரங்களை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஒரு சின்ன ஜெபத்தை நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லுங்க. இயேசப்பா, நீ வானத்தையும் பூமியும் பட்ட கர்த்தர், ஒரு முறையா எனக்குள்ளே வாழும் ஆண்டவரே. என்னை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். என் பாவத்தை மன்னியும். உன் ரத்தத்தால் என்னை கழுவும். என் மரணத்தை நீர் எடுத்துக்கொண்டு உம்முடைய ஜீவனை எனக்கு தந்தி. என் சாபத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தி. அப்பா, நான் இனி உமக்காக வாழ வேண்டும். எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே 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 அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடம் இல்லாமல் காத்துக் கொள்ளுமையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்துக் கொள்ளுமையா. அர்ப்பணித்தே 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 அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை
வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் நீர் அங்கீகரிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவருடைய உள்ளத்தில் கர்த்தாவே உம்முடைய தெய்வீக சமாதானத்தை நீ தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து செல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களே அவர்களை சூழலின்றி வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக தகப்பனே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். முக்கியமாக யாருக்குன்னா சிக்கா இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணனா நான் இனிமே ஜெபம் பண்றேங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு அது மட்டும் சாப்பிட்றவங்க எல்லாம் சாப்பிட்டோம், ஜெபம் பண்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லை, டியூஸ்டே ப்ரேயர் மீட்டிங் யாருன்னா வரணும்னா நீங்க வந்து பிரதர் ஸ்டான்லியே யாருன்னா நீங்க ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவாரு. இல்லைன்னா என்ன கூட வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா பிரதர் தினகரன், இல்லைன்னா பிரதர் சாந்தகுமார் அவங்க ஒய்ஃப்